ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பட்டர் எதுவும் சேர்க்காம ரொம்பவே சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்குங்க. இப்போ இந்த ரவையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் கூட 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயும் தயிரும் ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 கப் அளவுக்கு சுகரை பவுட்ரு பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சுகரை நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர். உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா ஏதாவது சாக்லேட்டோ அல்லது சாக்லேட் பிஸ்கட்டையோ கிரைண்ட் பண்ணி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் காஃபி தூள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பாலை மொத்தமாக சேர்க்காம ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்தது மீதமுள்ள 1/4 கப் அளவு பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் ரவை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வரும். இப்போது இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேக் ட்ரே தாங்க. உங்கள்கிட்ட கேக் டின் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை அடிகனமான ஒரு பாத்திரமோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க, ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி. ட்ரேயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே பட்டர் ஷீட் வச்சு அது மேலேயும் நம்ம நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளோட பேட்டர் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதை கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற பேட்டர் ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி நம்மளோட பேட்டரில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏர் பபுள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போது பேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அதில் நட்ஸ் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருப்பவும் அதை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவன் யூஸ் பண்ணிங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேட்டரை சேர்த்து ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போது வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கேக் ரெடி ஆகிருக்குன்னு. அடுத்தது நமக்கு தேவையான அளவில் கேக்கில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிகினராக இருந்தால் கூட இந்த கேக்கை ஈஸியாக செய்யலாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.